ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிரஞ்சன் சொல்கிறேன். என்ன பண்ணுறது, அம்மாவோட 65th பர்த்டே. பெருசாக ஹாப்பி பர்த்டே டு செலிப்ரேட் பண்ணாங்க. சரி, நானும் பெருசாக ஃபஸ்ட்டு அம்மாவோட பர்த்டேவை நானே மாமா நிரஞ்சன் 3 பேரும் கொண்டாடுறோம். அதுக்கப்புறம் மார்னிங் என்ன முடிச்சுன்னா சர்ப்ரைஸ் பேருந்து அம்மாவுக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுவோம், அதெல்லாம் பிடிச்சின்னு எல்லாரும் கூப்பிடுவோம், ஒரு டின்னர் அரேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் திடீர்னு தான் தோணுச்சு, அம்மா ஒரு நிலத்தில் ஒரு ப்ராப்ளம் சொல்லிட்டு ஊருக்கு போயிட்டாங்க. நிலத்தில் நான் மாமா கிட்ட மாமாவும் அம்மாவும் ஊருக்கு போயிட்டதுனால மாமா வீட்டில் அப்போ மாமாவுக்கு ஃபோன் பண்ணி அப்புறம் யாரெல்லாம் கூப்பிடலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப மாமாவோட அண்ணன் பொண்ணு கொஞ்ச நேரத்தில் பையன் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டார். அம்மாவோட அண்ணன் பொண்ணு பண்ண பையன் அப்படின்னு சொல்லி அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் அம்மாவோட யாரெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸில் யாரெல்லாம் பிடிக்கும் மாமா பொண்ணு. அதுக்கப்புறம் சரி வந்துடுங்க ஊரில் அப்பா சைடில் ரிலேட்டிவ்ஸ் பெரியப்பா பசங்க அப்படின்னு சொன்னேன், தம்பிங்க எல்லாரையும் கூப்பிடணும்னு தோணுச்சு. அப்புறம் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி ஒரு மாதிரி அம்மாவோட 65th சர்ப்ரைஸாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு கலந்துட்டேன், எல்லோரும் வந்துடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு. அப்புறம் வேலூர்லேருந்து தம்பி ஆயினார், எல்லாருமே வந்திருந்தாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு என்னோட ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஃபுட்டு திடீர்னு அரேஞ்ச் பண்ணோம், என்ன பண்ணுறது தெரியல. அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போனோம். லோகேஷ் அம்மா இப்போ போய் ஃபுட்டு எப்படி அரேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் இருந்தது. மாமா எப்படி பண்ணுவேன் அப்படின்னு கேட்டார். நான் இருந்தாலும் நான் போய் பார்த்து ஏதாவது ஆர்டர் கொடுப்பேன், ரொம்ப பேசுவேன், நீ தனியாக எப்படி பண்ணுவேன் அப்படின்னு கேட்டார். அப்புறம் திடீர்னு நமக்கு ரெகுலராக பண்ணித்தர ஒரு அண்ணா ஒரு ஞாபகம் வந்துச்சு. என் ஃப்ரெண்ட் சைடில் அவர் ஃபோன் வச்சு, அண்ணா எனக்கு இது மாதிரி ஃபுட்டு பெஸ்ட்டாக பண்ணி தர முடியுமா அப்படின்னு கேட்டேன். இன்வைட் பண்ணிவிட்டு ஓகே மேடம் கண்டிப்பாக பண்ணித்தரேன், இதெல்லாம் பண்ணுறது கொஞ்ச நேரம் அப்படின்னாரு. 6:30 ஃபங்க்ஷன், என்ன ஃபுட் அரேஞ்ச். சரி ஓகே அவர்கிட்ட சொல்லிவிட்டு நானும் ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டேன். அப்புறம் அவசரமாக அன்றைக்கி ஸ்டேட்டஸ் வைக்க முடியல, ஒரு அம்மாவுக்கு வந்து எதுவுமே பண்ணவே முடியல, ஒரு ஸ்டேட்டஸ் வைக்க எதுவுமே பண்ண முடியல. ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டேன். மண்டேன்றதுனால கொஞ்சம் பிஸியாக இருந்துச்சு, காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும். கிளம்பணும்னு நினச்சா 6 o'clock ஆஸ் யூஷுவல் ஆகிடுச்சு. சார் நிறைய 6 o'clock இலையெல்லாம் வாங்கிட்டு கேக்கு எல்லாம் வாங்கிட்டு வரப்போ தான் அம்மா என்ன கேட்குறாங்க, என்ன திடீர்னு இலையெல்லாம் நிறைய வாங்கிட்டு வரீங்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்டேன். அது வரைக்குமே நான் பிறந்தநாள் செலிப்ரேட் பண்ண போகிறேன், ஓகே எல்லாரையும் கூப்பிட்ருக்கேன் அப்படின்ற விஷயம் அம்மாவுக்கு எதுவுமே தெரியவே தெரியாது, யாருக்கும் சொல்லவும் இல்லை. லோகேஷ் தான் கூட கூப்பிட்டு போயிருந்தான் தம்பி காரில். கொஞ்சம் வெஜிடபிள் ரைஸ் சப்பாத்தி. சரி பெருசாக அம்மாவுக்கு தெரியாது, சர்ப்ரைஸ் பண்ணணுன்னு தான் நம்ம பண்ணுவோம். அது எப்படி நானும் எதுவும் சொல்லிக்கிறேன், மாமாவும் ஒன்றுமே சொல்லலை அம்மாக்கிட்டேயும். இட்லி அப்புறம் நேராக போயிட்டு அதுக்குள்ளே என்ன பண்ணேன், நடுவில் நாங்கள் முன்னாடி கொடுத்துட்டு வந்தோம். அங்கே திருவள்ளுவர் தெரு காஞ்சிபுரத்தில் எதிர்த்த காய்கறினார் கோயிலுக்கு பேக் சைடில் ஒரு சின்னதாக ஒரு ஆஞ்சநேயர் இருக்கார். அது இந்த ஆஞ்சநேயர்னால் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய எங்களோட சுக துக்கங்கள் நாங்கள் கஷ்டப்பட்டப்போ நாங்கள் தனியாக நின்னப்போ எங்களுக்கு எல்லாத்துக்கும் துணையாக நின்ன கடவுளில் அதனால் சரி அண்ணா அங்கே வந்து அண்ணாவுக்கு ஃபோன் பண்ணிக்கலன்னா எனக்கு அம்மா பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணுங்க, பாலாபிஷேகம் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் மேடம் நீங்கள் வர வேணாம், உங்களால் முடியாது வர முடியாது, நான் வந்து ஆஃபீஸில் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காசு வந்து வாங்கிட்டு போய் பாலாபிஷேகம் பண்ணி அம்மா பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணி வந்தேன். கொடுத்தாரு, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா எனக்காக ரொம்ப பண்ணதுக்கு. அதுக்கப்புறம் வீட்டில் ஈவினிங்கு தம்பி வந்து பின்னாடி பாட்டியை கூப்பிடலான்னு போகிறேன். அம்மா ஃபஸ்ட்டே போக வேணாம், உன்னால் மேடு பள்ளத்தில் நடக்க முடியல, முன்னாடி மாதிரி எதுக்கு போகிற அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நான் எல்லாமே சரி பாடி கூப்பிட்டு வந்துடலாம் போயிடலாம் வரலாமா அப்படின்னு உனக்கு வந்துட்டேன். சரி அப்போ தான் தம்பி வந்தார், விட்டார். அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டேன் கம்முன்னு. அப்புறம் மாமா கிட்ட சொல்லி பின்னாடி பாட்டி கூப்பிட்டு சொன்னான். பாட்டி வந்து பின்னாடி பாட்டு வீட்டில் பாட்டி வந்து ரொம்ப அம்மா அப்புறம் எல்லாருமே வந்திருந்தாங்க ஊர்லேருந்து மாமா, அப்புறம் தம்பியோட ஒய்ஃபு, பெரியப்பா பசங்க. அதுக்கப்புறம் மாமா பொண்ணும் மாமா பையனும் ஒரு சில சூழ்நிலையினால் வர முடியல, அவங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை, அதனால் வர முடியல. இருந்தாலுமே அம்மா அன்றைக்கி ஒரு நாள் இவங்க எல்லாரையும் சர்ப்ரைஸாக வர வச்சு பிறந்தநாள் கொண்டாடுனது அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. நம்ம என்ன பெருசாக நம்ம பேரண்ட்ஸ்க்கு என்ன தந்துட முடியும், சின்ன சின்ன இந்த சந்தோஷங்கள் தவிர அவங்களுக்கு பெருசாக நம்ம ஒன்றும் செஞ்சிட முடியாது. அவங்க நமக்கு கொடுத்த பல விஷயங்கள்
நான் அதுதான் நம்மளால் இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் நம்மளால் இங்கே நிற்க முடியலை. அது தவிர்த்து வேறு என்ன நம்ம பேரண்ட்ஸ்க்கு நம்மளால் என்ன தந்துட முடியும் அந்த சின்ன சந்தோஷத்தை தவிர அப்படின்றது மட்டும்தான் மனசுக்குள்ளே இருந்துச்சு. அப்புறம் வந்தவங்க எல்லாரும் அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினாங்க. என் ஃப்ரெண்ட் க்ளோஸ் ஃப்ரெண்ட் சுதா அவளும் வந்து அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக அம்மா ஒரு நாள் ஹாப்பியாக வச்சுருந்தது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, சந்தோஷமாக இருந்துச்சு. அம்மா கண்டிப்பாக சர்ப்ரைஸ் ஆனாங்க. அம்மா கிட்ட சொன்னேன். அதுக்கப்புறம் அன்னைக்கெலாம் நான் அம்மா எல்லாம் கஷ்டப்பட்டு தனியாக நிற்கிறப்ப எனக்கு துணையாக அம்மாவும் அம்மாவுக்கும் துணையாக நானும் ரொம்ப எப்போல்லாம் தோணுதோ அப்போலாம் அம்மா எப்பவுமே அம்மா வந்து எந்த ஒரு காரணத்துக்காகவும் தன் பிள்ளைங்கள எந்த ஒரு காரணத்துக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. தம்பி ஊர்லேருந்து சுதாகர் அந்த மாதிரி தான் அம்மாவும் என்ன கொடுக்காம பார்த்துக்கிட்டாங்க. அப்புறம் இன்னைக்கு நான் இப்படி இருக்க முக்கிய காரணம் அம்மா. என்னோட ஃப்ரெண்ட்ஸு எனக்காக அம்மாவும் கடவுள் இன்னும் கொஞ்சம் தான் அவங்க அம்மா ஹாப்பியாக சந்தோஷமாக இல்லைன்னு ஒன்றும் இல்லாமல் எனக்கு அவங்களே என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்காக நான் கடவுள்கிட்ட ப்ரார்த்தனை பண்ணேன். எல்லாரும் எனக்காக எங்கள் எல்லா நிலையிலும் அவங்க அம்மா எனக்காக நல்லா இருக்கணும்னு ப்ரே பண்ணிச்சு. அவங்க அம்மாவும் நிறைய கடந்து வந்துட்டாங்க அம்மா. கிட்டத்தட்ட என்ன சொல்றது, அவளுக்கு என்ன கஷ்டம் எனக்கு என்ன எல்லாத்தையும் கடந்து வந்துட்டாங்க. என்ன காலங்கள்லாம் நிறைய ஏன் லேடின்னு தான் சொல்லணும். அம்மாவை அங்கே நான் நிறைய எல்லாத்தையும் கடந்து வந்து இன்னைக்கு கஷ்டங்கள்லாம் தாண்டி வந்தேன். நான் இப்படி இருக்கோம் அம்மா தான் காரணம். அவங்களாம் வந்து சந்தோஷமாக இருக்கேன், ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். அம்மா எப்பவுமே சந்தோஷமாக இருக்கேன். எல்லாரும் வாழ்த்துக்கள். அம்மா காலையில் எல்லாரும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாங்க. தம்பி ஒய்ஃபு என்ன கொண்டு போகிறோம் எல்லாரும் வாழ்க்கையில் மாமாலாம் யோசிச்சப்போ அம்மா நம்ம செஞ்சுட்டு போகிற அம்மா ஹாப்பியாக இருக்குது, இது ஒன்று மட்டும் நம்ம செய்ய போகிறேன் செய்யுமா அப்படின்னு சொன்னார் மாமாவும். நம்மளால் என்ன பெருசாக நல்லா இருந்துச்சு, ஹாப்பியாக இருந்துச்சு, சந்தோஷமாக இருந்துச்சு. அன்றைக்கி ஒரு நாள் அம்மா ஹாப்பியாக வச்சுக்கிட்டு இந்த மாதிரி எனக்கு ஒரு வாழ்க்கை நம்ம பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப நன்றி. நம்ம தவிர வேறு ஒன்றுத்தையும் நம்ம தர முடியாது. அன்னைக்கு நிராதரவாக நான் எதுவும் பேச எனக்கு அடுத்து நான் என்ன பேச எத்தனை பிரச்சனை வேணாம் நான் வந்து நின்னப்ப எனக்கு தேங்க்ஸ் அன்னைக்கு நின்னவங்களும் அம்மா தான் நிற்கிறது. அம்மா ஹாப்பி பர்த்டே அம்மா மட்டும் பாருங்க. எப்போ இப்படி தான் நானும் சுதம் அனர்த்தம் பண்ணிக்கிட்டே இருப்போம் ரெண்டு பேரும். ரொம்ப நாள் ஃப்ரெண்டு எனக்கு. என்னோடய சுக துக்கம் எல்லாத்தையும் என் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஒரு ஃப்ரெண்ட் பேச முடியும் அந்த நாளில் இந்த நாள் வரைக்கும். ஒரு ஸ்டேஜில் நான் பொசசிவ்னஸாக இருந்தது. ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப எல்லோரும் எனக்காக